ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், பாபா கோயில் போக போகிறோம். ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடலின்னா, நான் அன்றைக்கி ஏப்ரல் 8 சொல்லியிருப்பேன் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறேன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நிறையா தடங்கள் வந்துச்சு. இதுக்கு மேலே நான் ரெகுலராக வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூரில் இருக்க எல்லாருக்குமே பாபா கோயில் தெரியும். தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு திரும்பி போங்க. பை பை பை. யார் இவனா? இவன் சரியா வர மாட்டான் அப்படின்னு சொல்ற போது எனக்கு என்னமோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஃபயர் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஏன்டா பாபா கோயில் போகிற ரோட்டில் நின்றுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ திருப்பதி கோயில் வாசலில் நிற்கிறோம். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி கோயிலுக்குள்ளே ஷார்ட்ஸ் போட்டால் உள்ளோட மாட்டாங்க. நான் வேறு ஆஃப் ஷார்ட்ஸ் போட்டு வந்துட்டேன். இதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நாளையிலேருந்து நான் ரெகுலராக ஒரு வீடியோ போடுவேன். அது 30 டேஸ் சேலஞ்சுன்னு வச்சுக்கலாம். அது கன்ஃபார்ம் போடுவேனான்னு தெரியல. நாளைக்கு காலையில் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் ரோட்டில் தான் நிற்க போகிறேன். அடுத்து நான் பாபா கோயில் போக போகிறேன். அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்சல் தேட்டர் தெரியும்னா, திருப்பூரில் இருக்க எல்லாருக்குமே யூனிவர்சல் தேட்டர் தெரியும். அந்த தேட்டரில் தான், இந்த தேட்டருக்கு ஆப்போசிட் ரோட்டில் தான் பாபா கோயில் இருக்குது. சரி, நான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். யார் யார் பாபா கோயில் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாபா கோயில் வாசலில் இருக்கோம். உள்ளே போகலாம் வாங்க. இந்த போர்டு பார்க்கலாம். இந்த போர்டு நிறைய பேருக்கு தெரியும். தக்காளி சாப்பாடு, புளி சாதம், சக்கரை பொங்கல் கொடுத்துருக்காங்க. என்னடா ராஜேஷ், பாபா கோயிலில் பிரசாதம் சாப்பிட்ருந்த, இப்போ பார்த்தா வீட்டில் இருக்க, அதுக்குள்ளே வந்துட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் சொல்ல வேண்டிய கதை. நான் 27ஆம் இன்றைக்கி நான் எடுத்த விலாக் 25ஆம் எடுத்தது. அதுக்கப்புறம் எண்டிங் வீடியோ இன்றைக்கி தான் எடுக்கிறேன். ஏன் எதுக்குன்னு எனக்கே தெரியல. எடிட் பண்ணவே நான் உட்காரவே இல்லை. நேற்று கிரவுண்டுக்கு போயிருந்தேன், அந்த மாதிரி வெளியே போயிருந்தேன், எடிட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். ஏன்னா நம்ம சேனல் பேரை மாற்ற போகிறோம். என்னென்னா, ராஜேஷ் கோபிகா இருக்கிறத ஏஜே விலாக்ஸ்ன்னு மாற்ற போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோபிகா ஹெல்மெட் விலாக்ஸில் வரமாட்டான், ஆல்மோஸ்ட் வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு இந்த சம்மர் ஹாலிடேஸ்லேயும் ஸ்கூல் இருக்குது. நம்ம மட்டும் தான் தனியாக போவோம். அதுக்கு ராஜேஷ் கோபிகா இருக்கிறது கொஞ்சம் க்ரியேட்டிவாக வைக்கலான்ட்டு ஏஜே விலாக்ஸ்ன்னு வைக்கலான்ட்டு இருக்கோம். பெருசாக ஒன்றுமே மாறாது. எங்கள் சேனல்லாம் இதே தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ராஜேஷ் கோபிகான்னு வரது ஏஜே விலாக்ஸ்ன்னு வரும். சரி, நாளையிலேருந்து ஏஜே விலாக்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பாருங்கள். நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா அதை நாங்கள் திருத்திக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீடியோஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை கோபிகா எப்படி சொல்லுவா, இப்போ அவள் இல்லை, இந்த இடம் காலியாக இருக்குது. சரி, கூடிய சீக்கிரம் விலாகில் வந்துடுவா, ஸ்கூல் லீவ் விட்டோடனே. சரி, நாளைக்கு ஒரு புது விலாகில் உங்களை பார்க்குறேன். கன்ஃபார்ம் நான் ரெகுலராக விலாக் போடுவேன். ஓகே, இந்த விலாக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை பை பை.